வாட் ஆர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் பார்ப்போம். இது எழுதுனது சர் சி.வி. ராமன். ஸோ ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. மேன் ஹேஸ் த்ரூ த ஏஜஸ் சாட் இன் வெயின் ஃபார் அன் இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப், த டிவைன் அம்ருதா, அ ட்ராட் ஆஃப் விச் வாஸ் தாட் டு கன்ஃபர் இம்மார்டாலிட்டி. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எலிக்சர்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எலிக்சர்னால் அது வந்து அமிர்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்ப காலமாக வந்து வேணுன்றது வீணா இந்த மானிட பிறவிகள் என்ன பண்ணுறாங்க, தெய்வீகன்னு சொல்லிட்டு தெய்வீகத்தன்மையுடைய அமிர்தம், அந்த அமிர்தத்தை வந்து தேடி போகிறாங்க. அ ட்ராட் ஆஃப் விச் வாஸ் தாட் டு கன்ஃபர் இம்மார்டாலிட்டி. அது ட்ராட்ன்றது அதில் ஒரு சிறு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில், ஓகேங்களா, அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன அடைய முடியும், அவங்கள அழியா தன்மையை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் அவர் ஹேண்ட்ஸ், ஃபார் இட் இஸ் அ காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ், பிளெயின் வாட்டர். ஆனால் உண்மையான அமிர்தம் இது, உண்மையான ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்றது என்ன பார்த்தா நம்மக்கிட்டே இருக்கிற என்னது, நம்மளே வந்து காமனாக பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் தான். காமன் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ், லிக்விட் திரவம் எடுத்துகிட்டோன்னா அதிலெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது பார்த்தா இந்த பிளெயின் வாட்டர். ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்கிறாரு. எதோட ஒப்பிட்டு, அமிர்தத்தை விட தண்ணி தான் உண்மையான அமிர்தம் அப்படின்ட்டு சொல்கிறார். I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in the Egypt. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தண்ணி பாருங்கள், அந்தாண்டு சைடு பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து டெசர்ட் பாலைவனம் தெரியுது. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து அவர் நிற்கிறாராமா. ஸோ அது வந்து விச் செப்பரேட்ஸ், அவர் நிற்கிற இடம் வந்து எதை செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, பாலைவனத்தையும் நைல் இருக்கு இல்லையா, நைல் அப்படின்னாலே நைல் வேலி அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல செல்வ செழிப்போட நமக்கு வந்து அந்த ஒரு க்ரீனிஷாக இருக்கக்கூடிய பகுதி, நல்ல மரம் செடி, தண்ணி, நைல் நதி போகிறதால தண்ணி, இப்போ நைல் நதி பாயக்கூடிய இடம். அப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாமே வந்து தண்ணி நிறைந்த இடங்களமாகவும் நல்ல செழிப்பாகவும் இருக்குது. இந்த சைடு ஒன்றுமே இல்லாமல் டெசர்ட்டாக வந்து இருக்குது. On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living anywhere on it. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைடு வந்து நம்ம இந்த நைல் வேலியும் லிபியன் டெசர்ட்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடல் இருக்கா, அந்த பெரிய கடலுக்கு முன்னாடி வந்து அந்த மணல்லாம் வந்து எப்படி இருக்காமா, அப்படியே பில்லோவிங்காக இருக்குது. அதாவது அப்படியே மோடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து பில்லோவிங்காக இருக்குது அப்படின்றாங்க. அங்கே ஒரு சின்ன க்ரீன் கூட கிடையாது. இங்கே ஸ்பெக்குன்றது என்னென்னு பார்த்தோன்னா புள்ளி, ஒரு சின்ன புள்ளி அளவு கூட க்ரீன் கிடையாது. ஏன் க்ரீன் கிடையாதுன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு செடியும் மரமும் வந்து மரமும் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிங்கிள் லிவிங் திங் எனிவேர் ஆன் இட், அதில் வந்து ஒரு சின்ன உயிரினம் கூட வந்து அதில் இல்லை. On the other side lay one of the greatest, most fertile and densely populated area to be found anywhere on the earth, teeming with life and vegetation. இது இப்படி சொல்கிறாங்களா, ஒரு சைடு வந்து பெரிய கடல், அங்கே பெரிய பெரிய மணல் வந்து பெரிய பெரிய இதாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதாவது அலையாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக இருக்குது. அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடமா இருக்குது. மோஸ்ட்லி மக்கள் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடமா இருந்துன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாகவும் தான் வந்து அந்த காலத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது வந்து ரொம்ப வந்து வளமான இடமா வந்து இருக்குது. ஏன்னா அது ஆற்றில் தண்ணி எடுத்து அப்போ விவசாயம் செய்யறது, அது மூலமா வந்து அவங்களுடைய பூர்த்திகளை வந்து தேவை செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே டென்ஸ்லி பாப்புலேட்டடு பீப்புள் வந்து இருக்காங்க. இந்த உலகத்துலேயே, இந்த ஏர்த்லேயே வந்து அங்கே தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்காங்க. டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன்ஸ். டீமிங்கிறது வந்து திரளாக அபண்டன்ட் ஃபீல்ட், எஸ்பெஷலி வித் லிவிங் திங்ஸ் சொல்லுவாங்க. அங்கே வந்து அதிகமான மக்கள், உயிரினங்கள், கால்நடைகள், மனிதர்கள், கால்நடைகள், மரம், செடி, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திரளாக அங்கே காணப்படுகிறது அப்படின்றாங்க. வாட் மேட் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஃப்ரென்ஸ்? இங்கே ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் ஆஃப் க்ரீன் கூட இல்லை, ஒரு சின்ன செடி கூட இல்லை. ஆனால் இந்த சைடு வந்து திரளாக மக்கள் கூட்டமும் மரம், செடி, கொடியெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why it is a water of the river Nile flowing down to the Mediterranean from its source a couple of thousands of miles away. என்ன சொல்கிறாங்கன்னா, இதோடைய காரணம் என்ன? கண்டிப்பாக தண்ணி தான். அது குறிப்பாக இந்த இடத்துல நைல் நதி வந்து அந்த வழியாக வந்து மெடிட்டேரியன் கடலை வந்து போய் மீட் பண்ணாமா. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நைல் நதியுடைய சோர்ஸஸை வச்சு தான் இவங்களுடைய இடங்கள் வந்து எப்படி இருக்குமா, ஃபர்டைலாக இருக்குது. அந்த நைல் நதி வந்து எங்கேருந்து வருது? பல ஆயிரம் மைல்ஸ்லேருந்து அந்த நைல் நதி வந்து வருது.
ஜியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவியலாளர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஜியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய என்டையர் சாயிலுமே வந்து எங்கேருந்து வந்தா நைல் பள்ளத்தாக்குலேருந்து வந்தது. அந்த நைல் பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அந்த நைல் நதி வருது பார்த்திங்கன்னா, பல வருஷமாக அந்த நைல் நதி அதுலேருந்து வந்து அதோடைய செடிமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஃபர்டைல் லேண்ட் மண்ணா வந்து நமக்கு தண்ணி மூலியமாக வந்து சேருது. ஸோ அதுதான் வந்து ஃபைனஸ்ட் ஸ்லிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனஸ்ட் ஸ்லிட்னா அந்த மண் வந்து அவ்வளோ வளம் கொண்ட அந்த அந்த மென்மையான மண் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மண் தான் வந்து நமக்கு ஃப்ளட் வாட்டர் வழியாக வருது. எங்கேருந்து வருதுமா? ஃப்ரம் ஹைலேண்ட் ஆஃப் அப்ஷீனியா அண்ட் ஃப்ரம் அ ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. அப்ஷீனியான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தும் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருந்தும் வந்து நமக்கு வருது. இது வந்து காலங்காலமாக நமக்கு இந்த நைல் நதி வந்து இது மூலியமாக நமக்கு தண்ணி கொண்டு வருது. ஸோ அப்போ நைல் நதி மூலியமாக தண்ணியும் வருது, அதுக்கேற்ற மாதிரி நதி அங்கேருந்து நமக்கு ஃபைனஸ்ட் சாண்ட் ஃபர்டைலான மண் வளத்தையும் நம்ம வந்து சேர்க்குது. இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி வந்து ஃப்ளோ ஆகிறதால தான். Egypt in fact was made by its river. Its ancient civilization was created and is sustained by the life-giving water which come down year after year with unfailing ரெகுலாரிட்டி. நமக்கு தெரியுமா அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் எல்லாமே எங்கே வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பக்கத்தில் தான் வந்து அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வந்து இன்னும் சஸ்டைன்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு மிகையானது அதுக்கு வந்து என்ன ஒரு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான். இந்த தண்ணி தான் வந்து பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அது வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வந்து செல்வ செழிப்பாக வந்து இருக்குது. இயர் ஆஃப்டர் இயர் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி. ஓகேங்களா? ஃபெயிலிங்னா வந்து வரல. ஆனால் இந்த தண்ணி வரதால் என்ன ஆகுது, இந்த தண்ணி அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சா, இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சா, எப்பயுமே வந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ ஒரு ரெகுலாரிட்டியாக அந்த வந்து தண்ணி வருது. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி மண் எல்லாமே போய் சேருது. எல்லா மக்களும் வந்து பயனடைகிறாங்க அப்படின்றாங்க. அடுத்த பேரா, I gave this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the face of our earth. ஸோ இது என்ன, நான் வந்து இப்போ இவ்வளோ நேரம் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் சப்ஸ்டன்ஸான இந்த வாட்டர் தான். ஓகேண்ணா? ஸோ நீரின்றி அமையாத உலகு. இந்த காமன் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கையாளுறோம், நம்ம எப்படி அதை கிராண்ட் பண்ணுறோம், தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணுறோம். சில பேர் நல்லா வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வி டேக் ஃபார் கிராண்டட் இன் ஆர் எவ்ரிடே லைஃப். வி டேக் ஃபார் கிராண்டட்றது அது கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். அதை வந்து எப்படி கையாளணும், அதை வந்து சிறுக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இஸ் அ மோஸ்ட் பொட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆற்றல் மிக்கது. ஓகேங்களா? அப்போ இந்த தண்ணி வந்து ரொம்பவே ஆற்றல் மிக்கது. தண்ணி நீ யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயம் இருந்தால் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுடைய உடம்பே வந்து நம்ம பேச்சு கேட்காது. அப்படி ஆற்றல் மிக்க இந்த தண்ணி வந்து ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லான திங்க. நம்மளுடைய ஏர்த்தில் இருக்கக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான். It has played a role of vast significance in shaping the course of the Earth's history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. ஸோ இது வந்து ரொம்பவே அந்த சிக்னிஃபிகன்ஸ்னால் நான் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஷேப்பிங் கோர்ஸ் ஆஃப் த எர்த் ஹிஸ்ட்ரி யோசிச்சு பாருங்கள். எர்த்தோடைய வரலாற்றையே வந்து மாற்றக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு தான். ஆமாவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நாட்டிலையும் வந்து தண்ணியில் இந்தியாவில் மட்டும்தான் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்போது அந்த தண்ணியை எப்படிலாம் வந்து அவங்க அபகரிக்கலாம், அவங்க தன் வசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா? அப்படியே இல்லைனா மற்ற இடங்களை விட நம்ம இந்தியாவில் தான் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும்போது நாம் தான் மற்ற நாடை விட என்ன செழுமையாக இருப்போம். அதுமாதிரி நம்மக்கிட்ட வந்து அவங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ எர்த்துடைய ஹிஸ்ட்ரி எது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எர்த்துடைய ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு தான் இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் டு பிளே லீடிங் ரோல் இன் த ட்ராமா ஆஃப் லைஃப். நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நம்ம சொல்லக்கூடிய நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக திகழக்கூடியது என்னது, இந்த தண்ணி தான் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் இஸ் நத்திங் விச் adds so much to beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside where the cattle quench their thirst of an evening. There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside
வேர் த கேட்டல் quench their thirst of an evening. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அழகுக்கு அழகு கூட்டுறது அதுதான் நம்ம சொல்லலாம். வேறு எதுவுமே அழகு கிடையாது. எது அழகு? தண்ணி. அதாவது இந்த கண்ட்ரி சைடு ஊரில் இருக்கக்கூடிய தண்ணி நிரம்பிய இடங்கள்ல வந்து அழகு. பி இட் ஜஸ்ட் அ லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரிக்லிங். அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ஒரு ஓடையாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன சொட்டு சொட்டாக போகக்கூடிய அந்த தண்ணி, பாறையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டையாக இருக்கட்டும், அந்த குட்டையில் வந்து என்னது, அந்த கேட்டில் கால்நடைகளை வந்து அதோடைய தாகத்தை வந்து என்னது தீர்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும். ஸோ அது போன்ற இடம் தான் வந்து ரொம்பவே அழகு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஒரு கிராமத்துக்கு போகிறீங்கன்னா நல்லா தண்ணி சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருக்க இடத்துக்கு போகணும்னு விரும்புவீங்க. அதுதான் ரொம்ப அழகாக நமக்கு தெரிய மாதிரி இருக்கும். அதுவே இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை, சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து போகணும்னு நினைப்போமா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எது அந்த இடத்துக்கு அழகு கூட்டுது? தண்ணி தான் அப்படின்றாங்க. The rainfed tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance or cheering sight when they are full. அதாவது ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த மழைநீரை வந்து நம்ம சேமிப்போம் இல்லையா? மழைநீர் நம்ம எப்படி சேமிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டைகள், அதுக்கப்புறம் பார்த்தா கிணறுகள், ஸோ இப்படி தான் அதில் வந்து ஏரிகள், இப்படி வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேமிப்போம். ஸோ இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்லாம் வந்து எங்கே காமனாக இருக்குமா? சவுத் இந்தியாவில் காமனாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வர நேரத்தில் நம்ம அந்த தண்ணியை வந்து சேமிப்போம். இதே வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெருநெயில் ரிவர் போகும். அதாவது பெருநெயில் வந்து வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த வாட் இஸ் தட் கங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் நார்த்தில் வந்து போகும். அதனால எப்பயுமே அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து வற்றாமல் ஆற்றுல போயிட்டுருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. மழை பெஞ்சால் தான் தண்ணி போகும். அதனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரெயின்ஃபெட் டேங்க்ஸை வச்சு நம்ம தண்ணியை வந்து நிரப்பி வச்சுப்போம். அலாஸ் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆஃபன் சேட்லி நெக்லிக்டட் இன் த மெயின்டெனன்ஸ். ஆனால் அது வந்து பராமரிக்கிறதுலாம் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக இருக்கும்போது எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தெரியுமா அப்படின்றாரு. They are of course shallow, but this is less evident since the water is slit-laden and throws the light back and the bottom does not therefore show up. என்ன சொல்கிறாரு? ஷாலோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டைகள் அந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோவாக தான் இருக்கும், ரொம்ப ஆழமற்றதாக இருக்கும். அதுக்கான லெஸ் எவிடன்ஸ் வந்து நம்மளால் அது எவ்வளோ ஆழம் அவ்வளோ ஆழன்ட்டு நம்மளால் வந்து இதுதான் அப்படின்ட்டு நம்மளால் ஊகிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அடியில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குமா, ஸ்லிட் லேடன், இந்த வண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண், அந்த வண்டல் மண் நிறையா இருக்கிறதால என்ன ஆகுமாமா, அந்த லைட் அதில் பட்டு மறுபடியும் நமக்கு வந்து லைட் வந்து என்ன ஆகுமா, திரும்பி வந்துடுது, த்ரோஸ் அ லைட் பேக். ஆனால் உள்ள பாட்டமில் என்ன இருக்குன்ட்டு அது நமக்கு வந்து தெரியாது. அதாவது எதை சொல்கிறாங்கன்னா அதோடைய ஆழத்தை வந்து நமக்கு மீன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. தீஸ் டேங்க்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சர்லேயே வந்து இந்த லேண்டில் இந்த டேங்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சம் ஆஃப் தீஸ் டேங்க்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லார்ஜ் அண்ட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சைட் டு see the sun rise or set over one of them. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நல்லா இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஏரிக்கிட்ட நல்ல பெரிய ஏரி, நல்லா தண்ணி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூரியன் வந்து அப்படி உதிக்கும் பொழுது அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் அந்த ஏரியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைடாக இருக்கும்பொழுது அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கமா, அது செட் ஓவர் அதுக்கு மேலே வரும்பொழுது என்ன ஆகுது, அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்றாங்க. வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் மேபி கம்பேர்ட் டு த ஐஸ் இன் அ ஹியூமன் ஃபேஸ். அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, ஹியூமன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஒன்றுமே இல்லை, ஒரு ஏரி இல்லைனா ஒரு குளம் இருக்குன்னா அந்த வாட்டர் வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா ஹியூமன் ஐஸோட கம்பேர் பண்ணுறாரு. என்ன சொல்ல பார்த்தா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ மூட் ஆஃப் த ஆர் பீயிங் பிரைட் அண்ட் கே வென் த சன் ஷைன்ஸ். நல்ல சன் வந்து நல்லா பிரகாசமாக இருக்கும்போது அந்த வெளிச்சம் வந்து தண்ணியில் படும்போது அது எப்படி இருக்கமா, அப்படியே பிரைட்டாகவும் கேவாகவும் இருக்கமா. கேன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பிரைட் அண்ட் கே அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. அப்போ அந்த கண்கள் நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்தாலே அவன் கண்ணு பார்த்தாலே சொல்லிட்டான் அவன் வந்து சந்தோஷமாக இருக்கானா இல்லைனா வந்து சோகமாக இருக்கானா. அது போல் அந்த தண்ணியை வச்சு இந்த தண்ணி வந்து சூரியனை வந்து பட்ட உடனே எப்படி இருக்கான், பிரைட்டாகவும் கேவாகவும் இருக்காம. And turning to dark and gloomy when the sky is overcast. ஓவர்காஸ்ட்னது இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, அந்த சூரியனை ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேகம் மறைக்கிற மாதிரி வரும். அப்படி மேகம் மறைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் எப்படி இருக்கும், ரொம்பவே டார்க்காக இருக்கும், இருண்டு சூழ்ந்திருக்கும். அண்ட் க்ளூமின்றது வந்து இந்த இடத்துல சேடாக இருக்குது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து சேடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்கும்போது நம்முடைய கண்கள் வந்து அதே வந்து சோகத்தை வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதோடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். தேங்க்யூ.